அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். மகிழ்வித்து மகிழ். பிறரை சந்தோஷப்படுத்திவிட்டு நீயும் சந்தோஷமாக இரு. இதுக்கு முந்தி ஒரு பதிவு போட்டிருந்தேன். எனக்கு ஃபோல்டர் பார்சல் வந்துச்சு, பிளாஸ்டிக் கழிவுகள் அனுப்பிச்சி விட்டாங்கன்னு சொல்லி சம்பந்தப்பட்ட நண்பர் தொலைபேசியில் வந்து இனி அவ்வாறு நடக்காது என்று வருத்தம் தெரிவித்து கொண்டார். நன்றி நண்பரே. அதை தூர விட்டுருவோம். என்ன அதோட இது ஒரு 15 காயின் இப்போ வந்திருக்கு. 2021 மும்பை மின்ட்டு யூஎன்சி காயின். 15மே யூஎன்சி தான். 2021 மும்பை மின்ட்டு. நாணயத்தை பார்த்துக்கோங்க. கொஞ்சம் ரேர் காயின், டிமாண்டிங் காயின். இது யூஸ்டு கண்டிஷனே கொஞ்சம் ரேட் அதிகம். இது யூஎன்சி காயின். மொத்தமே ஒரு 15 காயின் தான் அவர்கிட்ட இருந்துச்சு. 15மே எனக்கு அனுப்பிச்சி விட்ருங்கன்னு சொல்லிட்டேன். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க. 15 காயின் யூஎன்சி காயின். முன்னும் பார்த்துக்கணும். வேணுங்கிறவங்க என்னுடைய வாட்ஸ்அப்பில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு இது என்ன விலை அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம் நண்பர்களே, வணக்கம். வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நாணயங்களை வாங்கி சேகரித்து வைங்க. கொஞ்சம் டிமாண்டிங் காயின்களை வந்து 1க்கு 2, 2க்கு 5, 5க்கு 10ன்னு வாங்கி உங்களுடைய கலெக்ஷனில் வைங்க. என்றைக்காக இருந்தாலும் உங்களுக்கு அது பயன்படும். நான் இந்த லிங்கில் இருந்துமே இந்த நாணயம் எனக்கு கிடைக்கிறது ரொம்ப சிரமமாயிருச்சு. எனக்காக வேண்டி அவர் பதிவு போடலை. அவர் பதிவு போட்டார், நான் வாங்கினேன், அவ்வளோதான். இதில் நீங்கள் யார்கிட்ட வேணும்னாலும் உங்கள்கிட்ட எது இருந்துச்சுன்னா எனக்கு கொஞ்சம் போட்டு விடுங்கன்னு சொன்னால் யாரும் போட்டு விட மாட்டாங்க. ஏமா அவங்களுக்கு நம்மளை மாதிரி நிறைய நண்பர்கள், நிறைய வாடிக்கையாளர்கள் தொடர்பில் இருக்காங்க. அவங்க நம்மளை விட பெரிய தொடர்பில் இருக்காங்க. நம்ம வந்து சேனல் இருக்கிறனால அன்றாடம் உங்களோடு பல கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்றமே தவிர, சேனலே இல்லாமல் நிறைய வாட்ஸ்அப் குரூப் வச்சு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் நிறைய செல்லிங் அண்ட் பையிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. விற்கவும் வாங்கவும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே நியூமிஸ்மெட்டிக்ஸ் அண்ட் பிளாட்டலிக்ஸில் வந்து லெஜெண்டுலாம் சொல்ல முடியாது. ஒரு சில பேர் துப்புரவாக படிக்காமலே இதில் பெரிய ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க. நிறைய பேர் நிறைய படிச்சுட்டு இதில் வந்து இந்த நாலேஜ், காயின்ஸ் நாலேஜ் இல்லாமல் இருக்காங்க. இது வந்து ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ் தான். களவையும் கற்றுமாறுன்னு சொன்ன மாதிரி இந்த விவரத்தையும் தெரிஞ்சுக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி இறங்கணும். ஓரளவுக்கு தெரியும். ஆனால் இது வந்து கடல். இது சம்மந்தமாக நாணயவியல் அப்படின்னு சொல்லி ஒரு படிப்பே இருக்குது. அந்த மாதிரி மிகப்பெரிய ஒரு கடல். எல்லா விஷயத்தையும் எல்லோரும் கண்டுக்கிற முடியாது, படிக்க முடியாது. ஏதோ தெரிஞ்ச அளவுக்கு உங்களோட தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். தெரியாதவற்றை கேட்டு தெரிந்து கொள்வதில் தவறு இல்லை. எனக்கு எந்த விஷயமா இருந்தாலும் எனக்கு தெரியல அப்படின்னா யாராக இருந்தாலும் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிடுவேன். கற்றோரை காமுறுவர் அப்படிம்பாங்க. படித்தவர்கள் மட்டுமே பாராட்டுவார்கள். எல்லோரும் பாராட்ட மாட்டாங்க. ஒரு பொருட்காட்சி, ஒரு கண்காட்சி, அது உள்ள நுழையில் நிறைய வெரைட்டிஸ்
விஷ ஜந்துக்களின் புகைப்படங்கள் இருந்தன. முதல்ல ஒரு பூரா இருக்குது, இது கடிச்சின்னா விஷம், கூடிய விரைவில் இறந்து போவாங்க. அதுக்கடுத்து ஒரு தேள் இருக்குது, இது கடித்தா விஷம், இதில் வந்து தேள் கொடுக்கில் வந்து விஷம் இருக்குது, கொஞ்சம் ஒரு குறுகிய நேரத்தில் இறந்து போவாங்க. இதுக்கு அடுத்து போனால் பாம்பு, இது உடனே இறந்து போவாங்க, இதுக்கு உடம்புல இந்த இடத்துல விஷம் இருக்குது அப்படின்னு ஒவ்வொன்றையும் குறிச்சிக்கிட்டே வந்திருக்காங்க. அப்படி ஒரு 10 விதமான விஷ ஜந்துக்களை குறிப்பிட்டு இது கடித்தா இறந்து போவாங்க, இந்தந்த இதில் இந்தந்த இடத்துல விஷம் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அதில் 11ஆவதாக ஒரு பெரிய நிலைக்கண்ணாடி, அதில் வந்து எந்த விதமான விஷ ஜந்துக்களுடைய ஃபோட்டோஸோ புகைப்படமோ எந்த இடத்துல விஷம் இருக்கின்றதோ, இது கடித்தால் எத்தனை நிமிடங்களில் இறப்பார்கள் என்ற தகவலே இல்லை. அப்போ ஒருத்தர் கேட்கார், என்னங்க இதில் ஒன்றையும் காணும் அப்படின்னு சொல்லி. நல்லா பாருங்கள், நல்லா பார்த்தா நான் தான் தெரிகிறேன், வேறு யாருமே தெரியலன்னு சொல்லி. உனக்கு தான் உடம்பு முழுவதும் விஷம் அப்படின்னு சொன்னான். அதை யார் அந்த பொருட்காட்சி நடத்துகிறார். ஒவ்வொரு விஷ ஜந்துக்களுக்கும் ஒவ்வொரு இடத்துல தான் விஷம். இந்த மனுஷ பயலுக்கு உடம்பு முழுவதும் விஷம். இவன் கண்ணு பட்டாலும், இவன் இந்த வாயில் விழுந்தாலும் உடனேடே அது மரணத்திற்கு சமமான ஒரு வாழ்க்கையை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படின்னு சொன்னார். அதனால தான் வெறும் நிலைக்கண்ணாடி மட்டும் இருந்துச்சு. போய் பார்த்தா நம்மளுடைய முகம் மட்டும்தான் தெரியும், நம்மளுடைய உருவ அமைப்பு மட்டும்தான் தெரியும். இந்த மனித ஜென்மத்துக்கு தான் உடல் முழுவதும் விஷம், கால் பாதத்திலேருந்து உச்சந்தலை வரைக்கும் உடம்பு முழுக்கும் விஷம். அப்படிப்பட்ட மனித ஜென்மங்களோடு நம்ம வாழ்ந்து வரோம். இதுலேயும் ஒரு சில மனிதர்கள் மகான்கள் ஆகின்றனர், ஒரு சில நல்ல மனிதர்களுக்காக மழை பெய்து கொண்டிருக்கின்றது. அவர்களை சார்ந்து நாமும் வாழ்ந்து விடுவோம். ஏன்னா யாரும் யாரோடையும் சார்ந்து வாழாமல் இருக்க முடியாது என்ன. அதனால் ஒருத்தர் சார்ந்தே வாழ்வோம். பிறரால் பிறக்கப்பட்டோம், பிறரால் மறைக்கப்படுவோம். இருக்கின்றவரை சந்தோஷமாக வாழ்ந்து விட்டு செல்வோம். நன்றி நண்பர்களே, நன்றி, வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வேணுங்கிறவங்க என்னுடைய பதிவுக்கு வாங்க, வாட்ஸ்அப்புக்கு வாங்க, ப்ரைஸ் கேளுங்க, நான் சொல்லுவேன். வேணும்னா வாங்கிக்கோங்க, எதுவும் கட்டாயமாக கிடையாது. இதெல்லாம் என்னோடய இன்வெஸ்ட்மெண்ட். இதெல்லாம் எத்தனை வருஷம் இருந்தாலும் எனக்கு விலைக்கு விற்க வேண்டும் என்ற எண்ணமே தோணாது. இது என்னுடைய பொக்கிஷமாக இருக்கட்டும்னு வைப்பேன். இது மாதிரி நிறைய நாணயங்கள் வச்சுருக்கேன். நான் நிறையா ரேர் காயின்ஸு என்ன விலையாக இருந்தாலும் வாங்கி 1-2 நான் என்னோட சேவிங்ஸில் வச்சுருவேன். அது எடுக்க போகிறதே இல்லை. வணக்கம்.